ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மில்க் நகட்ஸ் எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் நான் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இந்த பட்டையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கணும். இப்போ இதில் இருந்து ஒரு பவுலுக்கு நான் கரெக்டாக 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மாற்றிக்க போகிறேன். கரெக்டாக சுகர் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாற்றி வச்சாச்சு. ரிமைனிங் ஜாரில் இருக்கக்கூடிய சுகர் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது வந்து நம்ம லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 4 முட்டையை உடைச்சி அதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போது எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட நான் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நல்ல கூலான பால் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் சூடான பால் இதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த நகட்ஸ் வந்து சூப்பராக வரும். இப்போ பாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் பவுடர் பண்ணி வச்ச அந்த சுகரை இதில் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அல்லது இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நான் கரெக்டாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ கார்ன்ஃப்ளோர் சேர்க்க போகிறேன், சோள மாவு. இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கட்டி ஒன்றுமே இல்லாத அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த நகட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டீமில் வச்சு வேக வைக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி பாத்திரம்னு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து லைட்டாக நெய் அல்லது ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சர் எல்லாத்தையும் இதை சேர்த்துடலாம். இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால் மிக்சரை மெதுவாக உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை இப்போ நல்லா ஆற விட்டுடலாம். அந்த மில்க் துண்டுகளை நம்ம டிப் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டியான பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த அந்த பால் மிக்சர்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கிறதுக்காக நான் மேலே இருக்கிற அந்த அன்ஈவன் லேயர்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை கோட் பண்ணுறதுக்காக நான் 5 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது கூட நம்ம ஸ்டார்டிங்கில் பவுட்ரு பண்ணி எடுத்த சுகரை நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த மில்க் துண்டுகளை நம்ம பேஸ்ட்டாக செஞ்சு வச்ச அந்த மைதா அது கூட நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் கூட நல்லா கோட் பண்ணிடலாம். நல்லா எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா துண்டுகளும் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் கொஞ்சம் சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பால் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போடலாம். நீங்கள் மாற்றி போடும்போது 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி மாற்றி போடுங்க. அப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கும். மாற்றி போட்டதுக்கப்புறம் இன்னும் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே 2 நிமிஷம் வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம். சூப்பராக கிடச்சிருக்கு நம்மளுக்கு.
எல்லா சைடும் நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரை இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். சூப்பர் டேஸ்டியான மில்க் நக்கெட்ஸ் ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒன்று எடுத்து கட் பண்ணி காணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். வெளியே ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.